நண்பர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிற பூச்சி இனம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பூச்சி இனமாகும். இது பேர் கும்புடு பூச்சி, இல்லாட்டி தயிர் கடையும் பூச்சி, இல்லை பெருமாள் பூச்சி அப்படின்னு ஒரு ஒரு வட்டாரத்துலேயும் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். இது ஏன் நம்ம ரொம்ப முக்கியமான பூச்சி அப்படின்னு சொல்கிறோம்னா, இது வந்து ஒரு ஆர்கானிக் சர்டிஃபையிங் பூச்சி. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம வயலில் பூச்சி மருந்து அடிக்கலை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த பூச்சி ஒரு சான்று. எப்படி நம்ம 8 கால் பூச்சி பார்த்தோமோ அந்த மாதிரி இதுவும் ஒன்று. இப்போது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஆர்கானிக் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி வைக்கிறாங்க. ஸோ உங்கள் வயலில் நீங்கள் பூச்சி மருந்து பயன்படுத்தலை அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஆர்கானிக் ஏஜென்ட்னால் அது தான். இதை ஏன் நம்ம பெருமாள் பூச்சி அப்படின்னு சொல்கிறோம்னா, இது முகத்தை பார்த்திங்கன்னா அந்த நெத்தியில் நாமம் போட்ட மாதிரி இருக்கும். நல்லா பாருங்கள், தெரியும். இதனுடைய நெத்தியில் ஒரு நாமம் போட்ட மாதிரி இருக்கும். அதனால் இதை பெருமாள் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கும்புடு பூச்சும் முக்கியமான விவசாய நண்பன். ஏன்னா இது நம்ம பயிர்களை அழிக்க வர பூச்சிகளை உணவாக சாப்பிடும். அதனால் இது விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நண்பன். அதுவும் பர்டிகுலராக இயற்கை விவசாயம் பண்ணுற இடத்துல தான் இது இருக்கும். நீங்கள் பூச்சி மருந்து அடிச்சிங்கன்னா அந்த ஏரியாக்குள்ளேயே இது வராது. ஒரு சிலர் இதுவும் வெட்டுக்கிளியும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெட்டுக்கிளிகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயிர்களை சாப்பிட்றதுக்காக வரும். அது பயிர்களை சாப்பிடும். ஆனால் இது நம்ம பயிர்களை சாப்பிட வர பூச்சிகளை சாப்பிடக்கூடியது. அதனால் இது இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. பார்க்குறதுக்கான ஒரே மாதிரி தெரியலாம். ஆளை பார்த்தா டம்மியாக இருக்க, ஆனால் பயங்கரமான ஆளாக இருக்கேடா அப்படின்னு ஒரு டயலாக் வரும் பாருங்கள். அந்த மாதிரி ஆள் இந்த பூச்சி. ஏன்னா இது பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் சின்ன சின்ன பூச்சிகளை மட்டும் இல்லை, ஒரு அரை அடி 3/4 அடி அந்த அளவில் வர ஒரு பாம்பை கூட இதால் காலி பண்ண முடியும். அப்படி ஒரு வேட்டைக்கார பூச்சி இது. பொதுவாக இந்த பூச்சி 2 கலரில் இருக்கும். ஒன்று பச்சை கலரில் இருக்கும், இன்னொன்று பழுப்பு கலரில் இருக்கும். நல்லா பசுமையாக இலைத்தழைகள் இருக்க புல் பூண்டு இந்தமாரி இடத்துல இருக்க பசுமையாக இருக்க இடத்துல இருக்கிற பூச்சி பச்சை கலராக இருக்கும். அதேமாரி கொஞ்சம் காஞ்சி போன இலை தழை சருகு அந்த மாதிரி மக்கி போன பொருட்கள் அந்தமாரி இடத்துல இருக்கிற பூச்சி பார்த்திங்கன்னா பழுப்பு கலரில் இருக்கும். ஏன்னா இதனுடைய வேட்டையாடுறதுக்காக இதுக்கு கிடைச்ச அந்த உடல் தகவமைப்பு அப்படி தான் இருக்கும். இலைத்தழைகளோடு இதுவும் சேர்ந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிறப்போ பார்த்தா வர உயிரினங்களுக்கு வர பூச்சிகளுக்கு இது தெரியாது. அதனால் என்ன பண்ணுன்னா ஈஸியாக அதை வேட்டையாடுறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தகவமைப்பில் இதனுடைய கலர் இருக்கும். இன்னொரு முக்கியமான அந்த சோகமான விஷயம் என்னென்னா, இந்த பெண் பூச்சி இனப்பெருக்கத்துக்காக ஆண் பூச்சி இணை சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஆண் பூச்சியை காலி பண்ணிவிடுமா. பெண் பூச்சி மைண்டில் என்ன நினைக்குன்னா, இனிமேல் நீ வேற ஒரு பொண்ணையே பார்க்கக்கூடாதா அப்படின்னு முடிவு பண்ணிவிடும் போல் இருக்குது. இது தெரியாமல் இந்த ஆண் பூச்சிக்கெல்லாம் சுற்றி கிடக்குதுங்க. என்ன பண்ணுறது, ஆண்கள்னாலே பாவம்தான். இப்போ தான் இதை நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.